ஸோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெண்டர் கட்ஸ் வந்து இன்றைக்கி ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டிலே சமைக்க போகிறோம். இதுதான் நம்மளோட vlog இன்றைக்கி. ஸோ ஃபைனலி நம்ம இங்கே உள்ளே வந்துட்டோம். ஸோ கைஸ் வஞ்சரம் தான் வாங்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ வஞ்சரமும் அண்ட் நம்மளோட இந்த பாம்ஃப்ரெட்டும் வாங்க போகிறோம். நம்மளோட ஃபேவரட் ஃபிஷ்ஷான இந்த பாம்ஃப்ரெட்டை தான் நம்ம வாங்கலான்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். ஸோ இது என்னோட ஃபேவரட் அண்ட் வஞ்சரம் வந்து சிவாஜியோட ஃபேவரட். இதெல்லாம் இப்போ நம்ம வாங்கிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பவானி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு மேஜராக இப்போது குக்கிங்கான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்க்குமே வந்து கட் பண்ணி குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ண போகிறது வந்து மெயினான ஒரு 3 கேரக்டர்ஸ் தான். அவங்க 3 பேருமே இப்போ அவங்களோட ஒர்க்கை சின்சியராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதான் கையில தூக்கி போட வேண்டியதானே தக்காளியை அது தக்காளி கையில தக்காளி நான் வெங்காயத்தை நான் கையில தூக்கி போடுறேன். தக்காளி கையில என்ன சொன்னா இதுதான் தக்காளி நான் சொன்னேன். இந்த தக்காளி சொன்னா இது உள்ள போடலாமா எடுத்துடலாமா? போடலாம் எல்லாம் நம்ம இதுதான். லோகேஷ் இங்க இந்த மாதிரி கேள்விலாம் நல்லா தான் போச்சு. 2-3 கேள்வி தான் இதுவாச்சு. பட் பரவாயில்ல, நல்லா தான் போச்சு. அப்ப இன்டர்வியூ ஆகலாம், இன்டர்நெட் ஆகலாம். அப்ப இன்டர்வியூ பேக்கேஜ் ஓகே சொல்றாங்க. அப்ப இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். ஆமா, அடுத்த ரவுண்ட் இருக்குன்னா அவங்களோட மேனேஜர் அப்புறம் என்ன அதுல பக்கா பண்ணிருக்கு. டேய் இதுக்கே இன்டர்நெட் கிளைம் பண்ணிட்டு கேட்ட சாப்பிட்டான். என்ன அதுக்கு ஏதாவது சீக்கிரம் வேலையை பத்தி கேட்டா முறைக்கிறான். டேய் என்ன ஆமா அச்சி லவ் ஆமா இன்னைக்கு போய் பழம்புரி சாப்பிடுறான். பட்ஜெட் இருந்தவன் சகல ஃபுல்லு சகல என்ன அடி போகுது. ஒரே ப்ரோ ஜோன் தான் போல. ப்ரோ ஜோன். நீ அவளை அக்கான்னு கூப்பிட, அவங்கள தம்பின்னு கூப்பிட. பவானி நானியம் போதுமா இல்ல அதுவும் வெட்டுமா? சரி ஓகே போதும். அக்கியா கூடா அவங்க 3 பேரும் வந்து கட் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து நான் எனக்கு தேவைப்படுற குழம்பு மட்டும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வச்சிடலாம். ஸோ தட் அப்போ தான் மீன் ஊறி நல்லா இருக்குன்றதுக்காக கொஞ்சமாக அதுக்கானது எல்லாமே இது பண்ணிவிட்டு மசாலாலாம் தடவி வச்சுட்டேன் ஃபிஷ்ஷஸ்க்கு. ஸோ தட் நம்ம ரெடி பண்ண ஈஸியாக இருக்கும். இது எப்படி பிரிக்கிறது? பிரிக்கூடாது, அது மொத்தமாக வெட்டணும். எப்படி கட் பண்றது? டேய் மொத்தமாக வெட்டுற பல்சா வச்சுட்டா. இது கை எடுங்க, இந்த சைடு இங்க குடிங்க. இதை மட்டும் கட் பண்ணிட்டு அது எல்லாமே குட்டி குட்டியா சாப் பண்ணுங்க. ஏய் லோகேஷ் லவ் எடு போயிட்டு இருக்கு. சொல்லவே என்ன கேட்க மாட்டே அவர்தான். இருடா தக்காளி விட அவங்கிட்ட கன்ஃபியூஷன் தெரியும். நான் அந்த பொண்ணு நீ லவ் பண்றன்ற அந்த பொண்ணுக்கு தெரியும். அவருக்கு ரோட்ல வச்சான். எனக்கு தெரியாது.
வரேன்டா, பிரச்சனை இல்லை. மார்னிங் டைம் வரது இல்லைண்ணா. இல்லை மார்னிங்கில் ஆஃப்டர்நூன் ஜிம்முக்கு வரேன். ஆஃப்டர்நூன் தான் வரேன். மார்னிங் வராது அந்த ஜிம்முக்கு. அப்படியா? நாங்க பாக்குறது இல்லடா. அதுதான் கேட்குறேன், மார்னிங் வரது இல்லைல்ல. இல்லடா, நான் பாக்குறது இல்ல. நாங்கள் என்னமோ ஜிம்மில் அந்த பொண்ணு பார்க்க தான் போகிற மாதிரி பேசிட்டு Shivaji, very good. Prashad bro, super. Lokesh. யார் பாரு? ஆமா, எதுக்கு இவ்வளவு பூண்டு? வேலை இல்லையா? பவானி பூச்சி பாருங்க. பவானி இஞ்சி எப்படி கட் பண்றது? அப்ப என்ன வாண்டட் தான் நீங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? இவ்வளவு தேவைப்படாதா? பாத்தியா பூச்சியா? இங்க பாரு பவானி. Wait, engineer. பாக்குறப்பே செம கிரேவிங்கா இருக்கு. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே காரணம் தெரியுது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. அந்த மதுர மல்லிப்பூ எனக்கு இது அப்படியே எடுத்து சாப்பிடலாமான்னு கூட தோணுது. கிரி இது இன்னொரு ஃப்ரை பண்ணுவோம் கோகனட் ஆயிலில் சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு வட்டம் வச்சவனோ சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். எப்பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே கம்பெடு போடுறா. காய்ஸ் இது பேர் தான் மீன் பொரிச்சது. உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மசாலா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வஞ்சரம் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் மசாலா தடவிட்டு மீன் பொரிச்சது பண்ணி முடிச்சாச்சு. அதோட ரிவ்யூ உங்களுக்கு லோகேஷ் கொடுத்துருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாம்ஃப்ரெட் ஃப்ரையும் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் குழம்பு அதுக்கப்புறம் வஞ்சரம் நார்மல் ஃப்ரை. மனுஷன் படிச்சதுலயே உருப்படியான ரெண்டே விஷயம்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சிருக்கோம் மேண்டேட்டரி. இப்போ ஃபைனலாக வந்து ஒரு ஆஃப் பாயிலோட முடிச்சிருக்கோம். ஆஃப் பாயில் எங்கம்மா காணோம்? வரும் ரைஸ் அங்கே வச்சாச்சு. சேவ் பண்ணு. இது பேர் ரைஸு. ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பை காய்ஸ். சாப்பிட்டுட்டு நாங்கள் எப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்கிறோம். இல்லை நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறதில்ல, சாப்பிட போகிறோம். டேஸ்ட் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட் பண்ணுறது ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டு சொல்கிறது. We are going to eat a food. ஒயிட் ரைஸா வச்சிருக்கேன். ஸோ லோகேஷ் மட்டும் நல்லா நக்கி கடைசியாக பிளேட்டை கூட விடாமல் சாப்பிட்டுட்டே இருந்தான். ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கோட டேவோட வ்ளாக் குக்கிங் இதுதான்.